வணக்கம். மார்கழி திங்களின் 4ஆம் நாள். கோதை அருளிய திருப்பாவையின் 4வது பாசுரம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்ததாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அந்த திங்கள் மும்மாறி பெய்யணும் இல்லையா, அந்த மழை எப்படி பெய்யணும்னு சொல்றார். அதாவது ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், கையில வச்சிருக்கிற இல்லையா எதை, எல்லா வளத்தையும் செல்வங்களையும் மழையையும் கூட ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அனந்த பத்மநாபன் படுத்திருக்காரு இல்லையா, அவன் கையில் இருக்குது இல்லையா சக்கரம், அந்த சக்கரம் மாதிரி மின்னல் மின்னி இடி இடித்து, தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். சரம் சரமா அம்பு விடும்போது எவ்வளவு வேகமாக அந்த அம்பு பாயுது, அதுபோல வானத்தில் இருக்கின்ற மழை நீர் அப்படி சரமா பெய்யணும். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் நமக்கு சொல்லுது. இந்த கடல் இருக்கின்ற நீரெல்லாம் மேகமாக மாறுது. இந்த வெண்மையான மேகம் அல்ல, அந்த மேகம் எல்லாம் கருமேகம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீர் கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த மழை மேகம் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த கார்முகில் வண்ணன் கமலக்கண்ணனுடைய உருவம் போல் மெய்கருத்து. பாழியும் தோளுடை பத்மநாபன், பத்மநாபனுடைய தோள்கள் வலிமையானவை. அதாவது கம்பர் சொல்லுவார், தோள் கண்டார் தோளே கண்டார் சொல்லிட்டு, அவ்வளவு சிறப்பான வலிமை மிக்க தோள்களை உடைய பத்மநாபனுடைய கரங்களில் மின்னுகின்ற சக்கரம் போல் மின்னி அம்பு போல சரம் சரமாக மழை பெய்ய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய் என்று இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடித்திருக்கிறாள்.